ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸையும் காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 8. மொமட்டாரோ ட்ராமாவையா பண்ண போகிறோம் அப்படின்னு காணல் கேட்கவும், இந்த ட்ராமாவாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பண்ணா பண்ணாதான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்கிறான். கார்ட்போர்ட் பத்தலன்னு சொல்லுவோம், நான் போய் வாங்கிட்டு வரேன். நம்ம ஹீரோ கிளம்புறேன். போகிற வழியில் ஏதோ ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிடாத அப்படின்னு இனிமா சொல்லவும், ஒவ்வொரு தடவையும்லாம் அப்படி நடக்காதுப்பா, கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ போனா பைக்கர் கேங் கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். அண்ட் அவங்க எல்லாருமே பொண்ணுங்க பெற, ஸோ அதனால நம்ம ஹீரோவோட மேஜிக் ஸ்பெல்ல விழுந்துருந்தாங்க. உன் பேர் என்ன, எங்க கூட வரியா, ரொம்ப கியூட்டா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு சில வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை விட்டுட்டு எங்க கூட வான அவங்க சொல்றாங்க. நான் தான் ரியோகோ டீமோட லீடர் ஓட்டஹிமே அப்படின்னு ஒருத்தி வந்துட்டு, இந்த பையனை தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. உன் பேர் என்ன சொன்னா ரோகுடோ தானே, இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன். நாங்க ஃபைட் பண்ணக்கூடாதுங்கிறது எங்க டீமோட மோட்டோ அப்படின்னு ஓட்டஹிமே சொல்ற. டீம் ரியோகோ மெம்பர்ஸ் ஆம்பளைங்க அலௌட் கிடையாது, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், பொண்ணுங்களா சேர்ந்து ஒன்னா சுத்துவான், நோ ஃபைட்டிங், இதுதான் டீம் ரியோகோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஓட்டஹிமே ரொம்பவே நல்லவளா தெரியுது. ஸ்கூல் ஏதோ ஃபெஸ்டிவல் நடத்துறாங்களான்னு கேட்கவும், ஆமா ஆமரி ஹை ஸ்கூல்ல அடுத்த வர ஃபெஸ்டிவல் நடக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நாங்க எல்லாரும் வாரோன்னு அவங்க சொல்றாங்க. ஹே ரோகுடோ அப்படின்னு சொல்லி இப்ப ராணா அங்க வாரா, லேட்டாச்சாதான் உன்னை தேடி வந்தானவா சொல்லுவோம். இது ஹீமா வாரி ராணா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஓட்டஹிமே வந்து அவளை கட்டிப்பிடிக்கிறா. ராணா 2 வருஷத்துக்கு முன்னாடி டீம் ரியோக்குள்ள தான் இருந்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் ஒரு மோசமான டீமா தான் இருந்தோம், எல்லாரும் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ஓட்டஹிமே ஃபிளாஷ்பேக்க சொல்றா. இவங்க எல்லாம் வெறும் கேர்ள்ஸ் தானவா, அடிச்சு போடலாம் அப்படின்னு அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தன் சொல்லும் போது பார்த்தா, போடுங்க ஒருத்தி பின் கேட்ட காலி பண்ணிட்டான்னு சொல்லவோ, யார்டா இவான்னு பார்த்தா, யார் இவா அப்படின்னு ஓட்டஹிமே பார்க்கவோ, அப்ப இவா உங்க கேங் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கறான். எனவே நீ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஆமா எதுக்காக நீ வந்து ஃபைட் பண்ணன்னு கேட்கவும், எனக்கு போர் அடிச்சது அப்படின்னு ராணா சொல்றா. சரி அப்படியே அவன் ஹெல்ப்க்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லவோ, ராணா அங்கிருந்து கிளம்பவும், ராணா சாப்பிட போவோ வாரியான்னு கூப்பிட்டவனே அவ வந்துருதா. வேணா இவ்வளவு ஹானா சாப்பிட்றா, இன்னும் நிறைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராணா எங்க டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எங்க டீம் ரியோகோ அன்பீட்டபிளா இருந்துச்சு. ஹே ராணா ஒரு நிமிஷம் எங்க வாயேன், இந்த வுடன் ஸ்வாடனோட லக்கி சாம் இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளமாவும் அண்ட் ஒன்னு இது ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுனாலையும் அப்படின்னு ஓட்டஹிமே தான் ராணா கிட்ட அந்த வுடன் ஸ்வாட கொடுத்துருப்பா. அன்ஸ்டாப்பபிளா இருந்த எங்களோட டீம் அது ரொம்ப நாளைக்கு இருக்கல அப்படின்னு ஓட்டஹிமே சொல்றா. பாஸ் அண்ட் ராணா இல்லாத நேரத்துல இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஓனிஷிமா யூனியன் அடிச்சு போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். நம்ம இதோட நிறுத்திக்கிடலாம், இந்த கேங்கை டிஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்னு ஓட்டஹிமே பேசிட்டு இருக்கும் போதே ராணா அங்கிருந்து காணாம போயிருந்தா. அதுக்கப்புறமா தான் நான் கேள்விப்பட்டேன் ஒரு தனி பொண்ணு ஓனிஷிமா யூனியன் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாலும் ஓட்டஹிமே சொல்லுவோம். நீ அதை பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமான் ராணா அசால்ட்டா சொல்றா. எவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா சொல்றாளே. ஆமா டோஜிக்கு இது தெரியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணலாம் ராணா, ரோகுடோ எனக்காக ராணாவை நல்லா பாத்துக்கோ அப்படின்ட்டு ஓட்டஹிமே போறா. ஐயோ நானும் கார்ட்போர்டு வாங்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரைனா வந்து இப்ப பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா அண்ட் அவளோட பெயிண்டிங் ஸ்கில்லுமே வேற லெவல்ல இருக்கு, நானும் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு, மேக்கப் மட்டும் இல்ல டிராயிங் ஸ்கில் கூட சூப்பரா இருக்கே நம்ம ஹீரோ பாராட்டுறான். ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஃபன்னா என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு ஆசை, ஆனா கிளாஸ் நான் அந்த லெவலுக்கு அட்டென்ட் பண்ணது கிடையாது. கிளாஸ் ட்ரெஸ்ஸிங் பண்றதுனால அதை சீக்கிரட்டா வச்சிருக்கணும்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் அந்த லெவலுக்கு கிடையாது. இப்போ நான் இதை என்ஜாய் பண்ற கூட, ஏன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சு நீ என்ன டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணல, அதனாலதான் அப்படின்னு ரைனா சொல்றா. நீ இன்னும் ஸ்கூல்ல நல்லா என்ஜாய் பண்றதுக்கு நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ வெக்கப்படுறா. ரோகுடோ நான் ஒன்னு அப்படின்னு அவ ஏதாவது சொல்ல போறதுக்குள்ள மத்த எல்லாருமே இப்ப கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. எக்ஸ்ட்ராவா கார்ட்போர்டு பெயிண்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பெயிண்ட் எல்லாம் ட்ரெஸ்ல ஆக கூடாதுங்கிறதுனால எல்லாரும் இப்ப சட்டையை கலட்டுறாங்க. என்னடா பாடி இது, பசங்க பாடினா எப்படி இருக்கணும் அப்படின்னு இனிமா 6 பேக்கோட அவன் பாடியை காமிச்சிட்டு எங்களும் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கன்னு சொல்லவும், ரெய்னோ ஒரு பொண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அவ ரொம்பவே பயப்படுறா. டக்கு நம்ம ஹீரோ வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றான். என்னாலலாம் முடியாது நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ்னவா சொல்லிட்டு கையில ஒரு ஹார்ட்டின வரைஞ்சு காமிக்கவும் நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். இப்ப இவங்க டிராமாக்கான பிராக்டிஸ் அடுத்த நாள் ஜிம்ல வச்சு எல்லாருமே ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓனிஷிமா யூனியன் மெம்பர்ஸுமே எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டோஜியை பாக்குறதுக்காக சீனியர்ஸ்லாம் வந்து அவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு போறாங்க. இந்த ஸ்கூலுக்கே பண்ணி தான் ஹீரோ மாதிரி இருக்கிற டோஜி கடைசியா என் ஆசை நிறைவேறிடுச்சு, நம்ம ஸ்கூல் பீஸ்ஃபுல்லாவும் என்ஜாயபிளாவும் இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பீஸ்ஃபுல் அண்ட் என்ஜாயபிளாவா அப்படின்னு டோஜி கேட்கவும், ரோகுடோ அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லி இனிமா கூப்பிடவும் நம்ம ஹீரோ போயிருந்தான். ஆக்காய் ஒரு போட்டோவை டோஜி கிட்ட காமிக்கவும், என்ன நடக்குதுன்னு எல்லாருமே பாக்குறாங்க. டோஜி என்னாச்சு நம்ம ஹீரோ போய் கேட்கவும், ரோகுடோ பீஸ்ஃபுல்லான லைஃப்னு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போறான். ஆக்காய் கொண்டு வந்த போட்டோவை பார்த்தா நமக்கு டைம் கம்மியா தான் இருக்கு, நம்ம இப்பவே இதை ஆரம்பிக்கணும்னு டோஜி சொல்லவும், ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வருது அது முடிஞ்ச அப்புறமா அப்படின்னு ட்ரெயினோ சொல்லவும், இங்க நீ பாசா இல்ல நான் பாசா பார்த்து பேசு, அப்புறம் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் பட் அதை அப்புறமா கேட்கறேன் அப்படின்னு ட்ரெயினாவை விட்டுட்டு ஹேமாவரி ராணாவை நம்ம எடுத்துக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம சொல்றான். ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வராங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ் ஆனவா கேட்கறா. அந்த ரியோக்கு டீம் வராங்கல்ல அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், நீ கூட இருக்கும்போது எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லவும், உங்களுக்காக தானே நீ ஃபைட்லாம் பண்ண உட்டன் ஸ்வாட கூட ஒன்னும் வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபைட் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கா அதனால தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ராணா சொல்றா. இந்த மாதிரி பேசக்கூடாது ராணா, உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிச்சு பாரு, ஓட்டஹிமே உன் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கா, அவ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சு பாத்தியா நம்ம ஹீரோ கேட்கவும், புரிஞ்சுது நான் அவன் மேல அக்கறையா இருக்கிறேன்னு சொல்லவும், நான் அதை சொல்ல வரல நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கவும், சில குரூப் நம்ம ஸ்கூல் மெம்பர்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றான். அது வேற யாரும் இல்ல, அந்த மோசமான ரியோகோ கேர்ள்ஸ் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் ஓனிஷிமா யூனியனையே காலி பண்ணவங்க அப்படின்னு டோஜி சொல்லவும், எல்லா பசங்களும் ஷாக்
ஆவறாங்க. ஈவன் ஓனிஷிமா யூனியன் எங்களால அவங்கள தடுக்கிறதே கஷ்டம் தான். பட் எங்க பெஸ்ட் நாங்க ட்ரை பண்ணி ஆமரி ஹை ஸ்கூல்ல ப்ரொடெக்ட் பண்ணுவோம் டோஜி சொல்லவும் நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி மத்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரியோகோ கேங் மோசமா இருந்தாங்க ஒரு காலத்துல, ஆனா இப்போ அவங்க மோசம் கிடையாது. அண்ட் அவங்க ராணாவோட ஃப்ரெண்ட்ஸ் வேற நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அவங்க தான் நம்ம மேல கை வச்சிருக்காங்கன்னு ஒருத்தன் சொல்றான். ரெய்னோ அடிபட்டு வந்து நிக்கிறா. ரியோகோ கேங் தான் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லவும், ரியோகோ கேங்க சும்மா விடக்கூடாது, ஆமரி ஹை ஸ்கூல் யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லவும், என்ன ரோக்குடோ நீ இன்னும் கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்னு ஆக்காய் கேட்கறான். ரோக்குடோ ரெய்னோவா அவங்க அடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், என்னடா யோசிக்கிறேன் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் வரவும், கிட்ட நெருங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ராணா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா. நல்ல ஒருத்தர் அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. ரோக்குடோ நீ என் கூட நிக்கிறியா இல்லையா? ஓட்டோஹிமேவை யோசிச்சு பார்த்துட்டு என்னால முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோ மேல கடுப்பாவறாங்க. எனக்கு வருத்தமா இருக்கு ரோக்குடோ அப்படின்னு டோஜி நடிக்கிறான். அந்த ரியோகோ கேங் நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல அட்டாக் பண்ண வராங்களாம். அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. ஹே ரோக்குடோ என்ன தைரியம் இருந்தா டோஜிக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஸ்கூல்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோ மேல கடுப்பாவறாங்க. இது எப்படி நடந்துச்சு? ஸ்கூல் ஒரு என்ஜாயபிளான மொமெண்டா தானே இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லான லைஃப்னு உண்மையிலேயே எதுவும் கிடையாது அப்படின்னு டோஜி எதுக்காக என்கிட்ட சொன்னா? அதுக்கு என்ன அர்த்தம்? திரும்பவும் பழையபடி நான் பாத்ரூம்குள்ளேயே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். நான் எதுவும் பண்ணலன்னா ரியோகோ டீமுக்கு சேர்த்தா பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா, அந்த ரியோகோ டீம் மோசம்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு இனிமா சொல்லவும், ஆனா இப்போ அவங்க நல்லவங்களாயிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஓகே நீ சொல்ற அதனால நான் ஒன்ன நம்புறேன். ஓனிஷிமா ரியோகோ ரெண்டு டீமையும் நான் நம்பல, பட் ஒன்ன நான் நம்புறேன். நாளைக்கு நம்ம ஸ்கூல் ஃபெஸ்டிவல், சோ அது கெட்டு போக கூடாது, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இனிமா சொல்லவும், என்ன நம்பினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ அளவா அலாதடா அப்படின்னு நம்ம சொல்றான். ரோக்குடோ அந்த ரியோகோவை நம்புறாம்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும். ரோக்குடோ போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓனிஷிமா யூனியன் உண்மையை தான் சொல்றாங்கன்னா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தா சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு கர்னலும் சீஃபா ஒருத்தங்களை ஃபாலோ பண்றாங்க. ரோஜி கண்டிப்பா ஏதோ ஒன்று பிளான் பண்றான். ஆனா அது கண்டிப்பா ரியோகோ கேங்க அழிக்கிறது கிடையாது. நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் உனக்கு கெட்ட பேரை கிரியேட் பண்ணணும்னு மெயினா நினைக்கிறான் அப்படின்னு இனிமா சொல்லவும், அந்த ரியோகோ கேங்க்கும் எனக்கும் காமனா இருக்கிற விஷயம் அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இனிமாவும் யோசிக்கும் போது தான் மவரி ராணான்னு அவங்களுக்கு புரியுது. உனக்கு பிடிச்ச ரோக்குடோவை இப்ப மொத்த ஸ்கூல்ல இருக்கிறாங்க. அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ண நினைச்சா செய்ய வேண்டியது மூணே விஷயம் தான். ஒன்னு ரியோகோ கேங்க தோக்கடிக்கிறது, ரெண்டாவது நான் ரோக்குடோ கூட சேர்ந்தா ஸ்கூல் அவனை வெறுக்காத, அண்ட் மூணாவது விஷயம் அண்ட் அதுதான் முக்கியமான விஷயம், நீ ரோக்குடோவை தனியா விட்டுரு. நீ வந்ததுக்கு அப்புறத்துல இருந்தா அவன் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. நீ அவன் லைஃப்ல இல்லைன்னா தான் அவன் நல்லா இருப்பான். சோ ஓனிஷிமா யூனியன்ல ஜாயின் பண்ணி அந்த ரியோகோ கேங்க கிரஷ் பண்ணு. ரோக்குடோ லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கேரண்டி தரேன் அப்படின்னு டோஜி சொல்லவும், ராணா டென்ஷன் ஆகி அவனை அட்டாக் பண்றா. ரோக்குடோ நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கலையா? அவன் தான் இதுக்கான சாவி. இவன் மனசை எப்படியாச்சும் நான் திறக்கணும். ரோக்குடோ மன உனக்கு அக்கறை இல்லையான்னு கேட்குவான். அப்பாவும் அவ விட மாட்டேங்கிறா. ரோக்குடோ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம சொல்லவும், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ பேரை யோசி பண்ணி ராணாவை வந்துட்டு ரோஜி அவன் வலையில விழ வச்சிருந்தான். முதல்ல இருந்தே அவன் ஹீமாவரி ராணா மேல தான் ரொம்ப அப்செஸ்டா இருந்தான். அப்பவே நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு இனிமா சொல்லவும், நான் என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன், ராணாவை பத்தி யோசிக்கல. எப்பவும் அவ ஸ்கூல் முடிஞ்சவனே எனக்கு கிளாஸ் ரூம்ல தான் வெயிட் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ராணா அந்த இடத்துல இல்ல. ரோக்குடோ ஜன்னல் பக்கம் வந்து பாரு, ஹேமாவாரி ராணா ஓனிஷிமா யூனியன்ல ஜாயின் பண்ணிட்டா. நாளைக்கு ரியோகோவை எதிர்த்து அவ ஃபைட் பண்ண போறா. நீ இருக்கிற இடம் பீஸ்ஃபுல்லா அண்ட் லைட்ஃபுல்லா இருக்கலாம், பட் என்ன மாதிரி ஒரு ராணா மாதிரி இருக்கிற ஆளுங்க டார்க்னஸ்ல இருக்கிறவங்க, நீ அவளை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா அந்த டார்க்னஸ்குள்ள வந்துதான் ஆகணும். அப்போ உனக்கு தெரியும் இந்த இடம் எவ்வளவு மோசமானது, நீயும் ராணாவும் இருக்கிறது ஒரே உலகத்துல இல்லைன்னு அப்படின்னு டோஜி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டோஜி வந்து இப்போ இந்த ஆமரி ஹை ஸ்கூலோட ஹீரோ மாதிரி இருக்கான். அவனை நம்ம ஹீரோ எதிர்த்ததுனால தான் நம்ம ஹீரோ அந்த மொத்த ஸ்கூலும் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராணா வந்து வேற வழி இல்லாம டோஜி சொல்றதை கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.